ஏய் 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 என்னடா? என்னமாமா? என்ன மாமா நொன்ன மாமாட்டுக்கிட்டு இது என்னது? அவரு இது என்னது? இதா குச்சிமா இருக்கு. குச்சியா? முட்டா முட்டா என்னமா அதிருது? ஏண்டா மைக்கு? மைக்கா? ஆன்பும் டேய் ஹலோ ஏமா ஹலோ ஹலோ தேவையா? ஹலோ ஹலோ தேவையா? உனக்கு வச்சு சாப்பிட்றவடைய பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு சின்ன தடங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த என் அன்பு தோழர்களே, தோழிகளே, நண்பா நம்பிகளே, எங்களுக்கு பிரியாணி ஸ்பான்சர் செய்த மாஸ் மாதிரி முட்டாப்பட சுமார் எங்களுக்கு பிரியாணி பார்சல் செய்த அன்பு உள்ளம் திரு பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன் யூடியூபர் ஐஎம் இன்ஜினியர் முத்துராஜ் அவர்களே, வருக வருக என வரவேற்கிறது இந்த மதுரை மீசமணியும் மாஸ் மாறியும் வருக வருக. எங்களுக்கு இன்று அருமையான பிரியாணி விருந்து வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு நண்பர்கள் சொன்னா அது மிகையாது, சார் என்று தான் சொல்லணும். மாப்பிள்ள, உனக்கு என்ன பிரியாணி வேணும்? என்ன பிரியாணி? என்ன டேய், இந்த நொண்டைக்கெல்லாம் உங்களுக்கு இல்லை. என்ன பிரியாணி? ஏய் இங்க நாய்க்கு மாத்தி பிரியாணி கேவலம். ஒழுங்க அப்படி ஒழுக்கமாயிரா. ஹலோ ஹலோ என்ன பிரியாணி தெரியலையாமா? ஹலோ, இது மட்டன் பிரியாணி தான் இருக்கும் சார். கொஞ்சம் உரையாடுங்க, என்னன்னு பார்த்துட்டு உரையாடுங்க. நீங்க மட்டன் மட்டன் ஐயோ, அது நான் அதெல்லாம் சிக்கன் வச்சிருங்க. இல்ல இல்ல, உங்க வேலையை பாருங்க, நீங்க சாப்பிடுங்க சார். ஓகே, நீங்க நானும் சாரும் பாதி பாதி சார். நான் உங்களுக்கு தேவை எடுத்துங்க சார். உங்களுக்கு தேவை. டேய் இங்க வர சார். சார் இங்க பிச்சைக்காய மாதிரி போற சார். இங்க வர சார். டேய் எற போல விளக்க மாட்டேன். இங்க சார், இங்க வர சார். கேவலப்படுத்துறா சரியா? சாரி இப்படி பண்ண சாரி மாமா பூரி மங்கள அது வேற இது வேற அப்பப்போ ரிப்பேர் ஆயிடுது. ஹலோ, என்ன முட்டாள் மைக்கு அப்பப்போ ரிப்பேர் ஆயிடுற. வாடி எங்க போறவ மாப்பிள்ள? இந்த இது பத்திரம் மை மெட்ராஸ் ரூம்ல வச்சுக்கிறோம். இட்லி கொண்டு வரலாம். பீஸ் கம்மியா இருக்கு. பீஸ் ஒரு பீஸா வெண்ணெய் சிக்கன் பிரியாணில ஒரு 7 பீஸா வரும். எங்க ஆட்டையை போட்டியா? என்ன 1 2 3 பீஸ் தான் சார் வருது சார். 4 பீஸ் ஒன்னு சார். ஒண்ணு எடுக்கல நீ தின்ட்டாமா? நிஜமாவா? எடுத்தேன். 1 சார், 2 சார், 3 தான் சார் பீஸ். உங்களுக்கு ஒரு 4 அவ்வளவுதான். மட்டன் அவ்வளவுதான் வரும். அதுல எடுத்து தின்ற இதுல நொட்டிக்கிட்டு இருக்க வெண்ண சார். இங்கே கை வச்சுக்கிறாங்க அவனுக்கு இருக்குல்ல, இங்க தின்னுக்கிட்டே இருக்கா சார். எடுத்து வருது நல்லா இருக்குமா? உண்மையிலே நண்பர்களே செம்ம டேஸ்டா இருக்கு பிரியாணி. நீ அடுத்து மட்டன் தான் அடுத்தலாம். அதான் கேட்டல மட்டன் வேணும் மாட்டான். நீ தான் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காங்க. நாட்டுக்கோழி சிக்கன் நாட்டுக்கோழி நல்லா தானே இருக்கணும். மாறி இதுல சார் கொடுறா. உண்மையிலே ஆமா நண்பர்களே, சாரு புதுசா மைக்கு ஒரு ரேடியோ வாங்கி வர புதுசா. என்ன சார்? ரேடியோ ஸ்பீக்கர் மாதிரி ரேடியோ இருக்கீங்க. பேசலாம். அப்படியா? இந்த வண்டமில்ல இன்னைக்கு நாள் ஊருக்கு போயிட்டாரு மாமா. நான் ஊருக்கு போல சார்த ஊருக்கு போயிட்டாரு. நீ பாலைய காணோம் உங்களை எத்தனாலா? நாங்க ஊருக்கு இதுக்கு போயிட்டேன். நானு நீங்க ஊருக்கு போயிட்டீங்களே? ஆமா. நீங்க எங்க போனீங்க? நான் ஊருக்கு போயிட்டேன். தொண்டாம்பட்டி எங்க ஊருக்கு. தொண்டாம்பட்டிக்கு போயிட்டீங்களா? சரியாமா சரியாமா. மக்களுக்கு யாரும் சொல்லுங்க, நல்லது சொல்லுங்க. வயிறாம எல்லாரும் எப்ப பார்த்தாலும் திண்டுட்டு வீடியோ போறீங்களா, நல்லது சொல்றீங்களான்றாங்க. சூப்பரா இருக்கு பிரியாணி, அற்புதம், வேற மாதிரி. ஆமா, ஆனா பீஸு தான் கம்மியா இருக்கு. பீஸு தின்ட்டீங்களா?
ஆனால் பீஸ்லேயே கம்மியாக இருக்கு. அவ்வளோ இல்லைங்க, கீழே போட்டால் சார் கொண்டுருவார். ஏ சார் சார்ஜ் கம்மியா அது சும்மா இருக்கட்டுமா? சாப்பாடு முளைக்கிறா அதெல்லாம் உண்மை ஹைட்டு தான் இருக்கு சார். பிரியாணி உண்மையிலே சூப்பராக இருக்கு சார். அதனால இங்கே வாங்கலான்னு சொன்னேன். அன்னைக்கு மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட முடியாது. சிக்கன் அப்புறம் சார் நல்லா இருக்கு. ஏம்மா நீ கூட சாப்பிடுங்க சும்மா. இல்லை சார், வளர்ற பிள்ளை. இங்கே இருங்க. கை அரிக்கும் சாப்பிட்டீங்க. ஆமாம் மறுபடியும் மாத்திரை சாப்பிடுங்க. மேகர் பிரியாணி இந்த மாதிரி போட்டு பிரியாணி இது வந்து ஒரே பிரியாணி போல பீஸ் மட்டும் மாத்தி போட்டுருக்காங்க. பிரியாணி எல்லாம் ஒன்றா தான். உங்களுக்கு என்ன பிரியாணி செஞ்சீங்க? இப்போ உங்களுக்கு நான்வெஜ் எடுக்கலாம் சார். நாங்களாம் நைட்டே ஆரம்பிச்சிட்டோம். என்ன சொல்றீங்க? நைட்டே சிக்கன். பொங்கல் அன்னைக்கா நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி ஒரு 20-25 நாட்டுக்கோழி காலையே. 25 நாட்டுக்கோழியா? என்ன சார் சொல்றீங்க? எல்லா நாட்டுக்கோழி தான். வீட்டில் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஃபுட்டு விழுத்துட்ட? எனக்கு சோறு பார்த்தா சோறு இருக்கு. இப்போ சார் கொஞ்சம் எடுத்து எனக்கு சாறு கூடா. இந்த சோறா சார் சோறா. வெஜிடபிள் பிரியாணி சாப்பாடு இருக்காது. சளி பிடிச்சிருந்தீங்க கொஞ்சம் ஆசைங்க. நண்பர்களே, எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி நல்ல விதமா குழம்புரோட சாப்பாடு அது வேணாம்பா. ஓரத்தில் வைக்கிறது மட்டன் கிரேவி. எனக்கு தெரியுமா இது மட்டன் கிரேவி. சார் அவ்வளோ சாப்பிடும். மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி. என்ன சார் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கம்மியாக இருக்குது குழம்பு. கொத்து போட்டு அடிச்சிங்களா? அது கம்மியாக தான் இருக்குது. அப்படியா? சார் நீட்டா டீசெண்டாக சாப்பிட்றாரா? சார் டீசெண்டாக சாப்பிட்றாரு. நானுங்க என்ன வேணுமா? இல்லையா? உங்களுக்கு அடுத்த நாள் மட்டன் இல்லையா? உங்களுக்கு 3ஆம் நாள் சனிக்கிழமை சார் எடுத்தான். அன்னைக்கு தான் கிட்ட எங்கள் ஏரியாவில் மட்டன் நாள். நாங்கள் சனிக்கிழமை இருக்க மாட்டோம். ஏன்? அது பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அன்னைக்கு இல்லை இருந்துச்சு. சாப்பிடாத அவங்களுக்கு வெஜிடேரியன். ஓ அந்த மாதிரி. நீங்க சாப்பிட மாட்டீங்களா சனிக்கிழமை? அது முன்னாடி இருந்த இப்பெல்லாம் எல்லாம் சாப்பிடுவேன். என்ன உப்பு போட்டு வெண்டிக்காரா? அதுக்கு தான் வேற சர்வன்ட் ரெடி பண்ணுங்க. ஐயோ உப்பு நிறைய இருக்கு அதுல.
வீடியோ போட்டுக்கிட்டதுல ஆன் பண்ணிங்க சார், ஹலோ ஆன் பண்ணிங்க. பேட்டரி சிம் கார்டு இல்லை ஆன் பண்ணுங்க, வந்துடும். உங்களுடைய வேண்டுகோளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினவங்க கொடுக்க வந்தீங்க. சாப்பிட கூட வர மாட்டேங்கிறாங்க. நல்லா இருக்கா? ஏன் சார் அப்படிலாம் உங்களை சார் கூப்பிட்டா ஓடியாந்துருவான். எங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்மள சார் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் அங்கே இருப்போம். ஒருவேளை நம்ம வெளியூர் போயிட்டு இங்கே வண்டி போனாதே வர முடியாது ஒழிஞ்சு, மற்றபடியே சார் எப்போ கூப்பிட்டாலுமே அடுத்த நொடியில் நானும் மாசு மாதிரி இருப்போம். என்ன அடி நீ அடி நீ அடி காட்டுவாமா? ம் கரெக்டு. ம். அதனால இந்த சேனல் வந்து பிஎம்ஆர் அபிஷியல் வந்து சார் சேனல் கிடையாது, மாரி சேனல் கிடையாது, ஏன் சேனலும் கிடையாது. இது உங்களோட சேனல். அதனால் உங்களோட சேனலை எப்பயுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது எங்க சேனல் கிடையாது நண்பர்களே, உங்க சேனல். உங்க சேனல். அதனால நீங்க தான் பார்த்து ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏற்றி கொடுக்கணும். இந்த சேனலை வந்து மானிட்டேஷன் ஆக போகுது, நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேர் நல்லா பார்த்து மானிட்டேஷன் லெவலுக்கு வந்துருச்சு, ஆனால் சப்ஸ்கிரைப் இல்லை. ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செய்து உங்கள் காலத்தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் தயவு செய்து. நான் சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த சேனல் வந்து எங்கள் சேனல் கிடையாது, உங்கள் சேனல். அதனால் உங்கள் சேனலை உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, மற்ற வீடியோலாம் ஓ மூஞ்சி வாய போடுறாரு என்ன எனக்கு மோனே வீடு களி இதான் நீரா வெக்கம் இல்லாமல் முடிச்சிருக்கா? ஆமா. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை சார் உட்காருங்க ப்ளீஸ், சிட் டவுன் ப்ளீஸ். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மாஸ் மாறி. நல்ல மரியாதை உனக்கு சார சொல்றா. பிஎம்ஆர் அபிஷியல், பிஎம்ஆர் அபிஷியல் ப்ரொடக்ஷன், மதுரையை சேர்ந்த மாஸ் மாறி. பண்ணிடா. அதுக்கப்புறம் நீ சொல்லுவோம்ல வெண்ண முந்திரி கொண்ட மாதிரி, அப்புறம் லாஸ்டா நம்ம செல்லக்குட்டி இந்த லூசு பைய மாசு மாதிரி ஒன்று விடை வரும். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா வண்டி ஓட்டுங்க. டேய் நான் சொல்ல எல்லாம் மாத்திரம் கட்டல எப்படி? எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா டுர்ருன்னு வண்டி ஓட்டுங்க. எப்படி? ஓகே நம்மளே, பாய் நம்மளே.